இப்ப क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 9 பாக்ஸஸ் இருக்கு. ரெட், பிளாக், ஒயிட், கிரீன், yellow, blue, ஆரஞ்சு, violet, pink. நாட் நெசசரிலி சேம் ஆர்டர்னா மாறி மாறி இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷே தமிழ்ல தெளிவா படிக்கிறேன். தமிழ் ஆபீசர்ஸ் நீங்களும் நல்லா பாத்துங்க. இப்ப அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா only 5 boxes placed between red and white அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து சாலிட் டேட்டா. இத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரெட் மேல போட்டுட்டு 1 2 3 4 5 போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறாவதா இந்த இடத்துக்கு வந்து என்ன போடணுங்க ஒயிட் அப்படின்னு போடணும். அதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டியா ஒயிட் போட்டுட்டு இந்த இடத்துக்கு கீழ வந்து ரெட் போடணும். ஏன் அப்படின்னா இதுல வந்துட்டு மேலதான் ரெட் கீழ தான் வந்து ஒயிட்னு கொடுக்கவே இல்ல. சோ பசில பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ரெண்டு பாசிபிலிட்டி வரும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்னு வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஃபைனலா ஒன்னு எடுத்துக்கலாம். இங்க சில பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்னு மட்டும் எடுத்து போடலாமே அப்படின்னு. அது வந்து ரொம்ப தப்பா போயிடும். ஏன்னா இன் பிட்வீன்ல ஏதாச்சும் மாறுச்சு அப்படின்னா இன்னொன்னு வந்து டக்குன்னு வச்சுக்கலாம். ஒன்னு ஃபுல்லா முடிச்சிட்டு எடுத்து போறதுக்கு ஒன்னு போடும்போது இப்படி போட்டுக்கிறதா வந்து பசில் வந்து புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா yellow is placed immediate above white அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒயிட்க்கு above வந்து இமிடியேட்டா yellowனா இந்த மேலேயே இந்த இடத்துக்கு வந்துரும். சரிங்களா? இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் வந்துட்டு ஒரு ஹைபன் போட்டு இங்க வச்சுக்கிறேன். சரிங்களா? ஏன்னா இது வந்து இந்த பக்கம் ரெண்டு காமனா இருக்கு. இந்த இடத்துக்கு போட்டா இதாயிடும். சோ அதனால நம்ம வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். அடுத்து only 3 boxes are placed between yellow and green. yellowக்கு greenக்கு நடுவுல 3 பாக்ஸ் தான். இந்த இடத்துக்கு ஒரு விஷயம் நீங்க நல்லா யோசிக்கணும். இப்போ நான் இந்த இடத்துக்கு yellow வச்சிருக்கேன் அப்படின்னா 1 2 3 போட்டு இந்த இடத்துக்கு நான் வந்து green போடலாம். சப்போஸ் இங்க மேல கொண்டுட்டு போயிடவே கூடாது. ஏன்னா கொண்டுட்டு போயிட்டா 9 பாக்ஸ்க்கு மேல போய்டும். அதே மாதிரி இந்த yellowல இங்க 3 பாக்ஸ் போட்டுட்டு green போட்டா இதுவும் வந்து 9 பாக்ஸ் மேல போய்டும். ஏன்னா 3 3 6 7 இப்பவே வந்துருச்சு. சோ அதனால வந்து green வந்து எங்க போடணுங்க மேல தான் போடணும். 3 பாக்ஸ்க்கு நடுவுல 1 2 3 விட்டுட்டு இந்த இடத்துக்கு நான் வந்து green போடுறேன். இதுல வந்து எந்த இடத்துக்கு green போடுவேன் அப்படின்னா 1 2 3 விட்டுட்டு இந்த இடத்துக்கு நான் வந்து green அப்படின்னு நான் போடுவேன். சரிங்களா? இப்போ இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்ல? இதையும் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாருங்க as many boxes placed between red and green as between black and blue. இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ரெட்டுக்கும் greenக்கும் நடுவுல எவ்வளவு பாக்ஸஸ் இருக்கும். இப்போ 1 இருந்தா 1 எதுவுமே இல்லனா எதுவுமே இல்ல 10 இருந்தா 10 அந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு சொல்றேன். அதே மாதிரி தான் blackக்கும் yellowக்கும் இருக்காங்க. இங்க பாருங்க இந்த இதுல ரெட்டுக்கும் greenக்கும் வந்து எந்த கேப்பும் இல்ல. அப்ப blackக்கும் yellowக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாமா? அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க ரெட்டுக்கும் கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இடைவெளி இருக்கு. அப்ப yellowக்கும் blackக்கும் வந்து எத்தனை இடைவெளி வருங்க? 2 இடைவெளி வரும். அவ்வளவுதான். இத தான் வந்து சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க blue is placed below black but not at bottom. இதுக்கு என்ன அர்த்தம்னா black கீழ வந்து blue இருக்கும் ஆனா பாட்டம்ல கிடையாது. பாட்டம்ல இந்த இடத்துக்கு கீழ வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இது பாருங்க 1 2 3 4 5 6 7 இப்ப 7 பாக்ஸ் வந்திருக்கு. 8 நான் 9 ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துக்கு 9 பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. black கீழ தான் வந்து blue வரும்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துக்கு blue போறேன். இந்த இடத்துக்கு எம்டியா வரேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து blue வரக்கூடாதுன்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க பாட்டம்ல. அடுத்து இந்த பக்கம் வரேன். black கீழ தான் blue வரும்னு சொல்றாங்க. நம்ம இந்த இடத்துக்கு வந்து blue போட்டுக்கலாம். இதுல இந்த இடத்துக்கு வந்து blue போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு ஒரு பாக்ஸ் நான் போறேன்னு வெச்சுக்கங்களேன். இதுல போய் blue வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா blue பாட்டம்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே வந்து இன்னொரு பாசிபிலிட்டி வருது. அத நம்ம பாத்துக்கலாம். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 4 boxes are placed between yellow and blue and 1 box is placed between blue and orange. ப்ளூக்கு ஆரஞ்சுக்கு நடுவுல ஒரு பாக்ஸ் அப்படிங்கறாங்க. இப்போ நல்லா பாருங்க இந்த இடத்துக்கு blue இருக்கு. இந்த ஒரு பாக்ஸ் நடுவுல ஆரஞ்சு கொண்டுட்டு வரமா? இதுல ஆரஞ்சு கொண்டுட்டு வர முடியுங்களா? கொண்டுட்டே வர முடியாது. அப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளூவை இங்க தூக்கிட்டு இந்த ப்ளூவை இங்கேயே போட்டுட்டு ஆரஞ்சு வந்து இங்க போட்டுக்கலாம். இதுல அவ்வளவுதான். இப்ப அடுத்தது இந்த ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கு இங்க போட முடியுங்களா? போடவே முடியாது. அப்ப இது ரூல் அவுட். அவ்வளவுதான். இப்ப மிச்சம் என்ன கொடுத்திருக்காங்க? பிங்க் பாக்ஸஸ் பிளேஸ்ட் above violet அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப violet வந்து இந்த இடத்துக்கு நான் போடுறேன். இந்த இடத்துக்கு வந்து பிங்க் நான் போடுறேன். இப்ப which boxes placed immediate above and immediate below black ன்னு கேக்குறாங்க. blackக்கு மேல வந்துட்டு என்ன இருக்குங்க? பிங்க் இருக்கு. கீழ வந்து என்ன இருக்குன்னா green இருக்கு. அப்ப இந்த கேள்விக்கு பதில் என்னங்க? ஆப்ஷன் ஏ. இதுதான் வந்து क्वेश्चनல கொடுத்திருப்பாங்க. சோ இவ்வளவுதான் இந்த பசில். சரிங்களா?